என்னதான் நம்ம ஹஸ்பண்ட்க்கு நம்ம பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்கள் அம்மா கைப்பக்குவமே தனிதான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நமக்கு ரொம்ப கோவம் வரும். என்னடா நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தும் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு இன்றைக்கி ஆசையாக சாம்பார் கேட்டாருன்னு சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் ஒரு சைடு பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச சாம்பார் நமக்கு பிடிச்ச நெத்திலி கருவாடை ஃப்ரை பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். நெத்திலி கருவாடை ஃப்ரை நமக்கு கை வந்த கலை தான். ஸோ அதனால் அது ஈஸி தான். சரி சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கே ஒரே ஆச்சரியம், சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாம்பார் நல்லா இருக்குது ஆனால் எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பொசுக்குன்னு முடிச்சுட்டாரு. என் சாம்பார் நல்லா தான் இருக்குது, நானே சாப்பிட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாம்பார். இன்றைக்கி சைடிஷ் நெத்திலி கருவாடை தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்துக்குமே காம்போ சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்காக நீர் உருண்டை பண்ணியிருந்தேன். இதை ஒரு சில பேர் இங்கே நீர் உருண்டைன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் உப்புமா கொழுக்கட்டைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள்.